சென்னை அண்ணா நகர் தொகுதிக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை பொருத்தும் பணி வைஷ்ணவா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. அதனை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அண்ணா நகர் தொகுதியில பைலட் பேசிஸ்ல விவிபேட்ங்கிற முறை நம்ம யூஸ் பண்ண போறோம். விவிபேட்னு சொன்னா வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் இல்லாமல் ஒரு தனிய யூனிட் இருக்கும், அது விவிபேட் யூனிட்னு சொல்லும். நீங்க பேலட் யூனிட்ல ஓட் போட்ட பிறகு இந்த விவிபேட் யூனிட்ல ஒரு சின்ன கம்ப்யூட்டர் பிரிண்டட் ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த நம்பருடைய அந்த சின்னம் அங்க தெரியும். சோ அது நீங்க போட்ட ஓட்டு யாருக்கு போட்டிருக்கீங்களோ அதே ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்க்கு விழுந்திருக்குங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். இந்த ஒரு சின்ன விண்டோல இந்த பிரிண்ட் அவுட் நம்ம பார்க்க முடியும். 7 செகண்ட் வரைக்கும் இருந்துட்டு அது அந்த பாக்ஸ்லயே டிராப் ஆயிடும். அது வெளியே எடுக்க முடியாது. ஆனா ஒரு ஓட்டர் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தாங்க ஓட்டு போட்டது யாருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு விவிபேட் மூலமா ஏற்படுத்தியுள்ளோம். எல்லா போலிங் சீரியல் நம்பர் சிம்பிள் நம்பர் ஆஃப் ஸ்லிப் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு இல்ல சார், எங்களுக்கு வரல. 250 there is some 30 booths which doesn't have a VVPAT. 1350 க்கு கீழ இருக்கும்போது total number of VVPAT இல்ல 23 booths தான். 23 booths VVPAT 258 அண்ணா நகர் தொகுதியில 258 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்த விவிபேட்ங்கிறது எந்த வாக்குச்சாவடியில 1380 வாக்காளர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு கீழே இருக்கிற அனைத்து வாக்குச்சாவடிகள்ல இது யூஸ் பண்ண போகும். இது இல்லாமல் ஒரு 23 இடங்கள்ல மட்டும் அந்த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதுல மட்டும் நார்மல் போலிங் ப்ராசஸ் நம்ம நடத்த போறோம். நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்னால என்ன? அது மெஷினுடைய கெப்பாசிட்டி. that much slips only it can generate through a session. இது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பைலட் பேசிஸ்ல இந்த மாதிரி மத்திய சென்னையில கொண்டு வந்தாங்க. பட் இந்த தடவை ஏன் அண்ணா நகர் மட்டும் பண்றாங்க? இன்னும் நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி செலக்ட் பண்ணிருக்காங்க. சென்னை பொறுத்தவரையில அண்ணா நகர் தொகுதியில நம்ம இது பண்றோம். சென்னை பொறுத்தவரையில 48 ஃபிளையிங் ஸ்குவாட், 48 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், 48 வீடியோ சர்வேலன்ஸ் டீம் வச்சு நம்ம ஆரம்பிச்சோம். இது இல்லாம 32 ஃபிளையிங் ஸ்குவாட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இன்னைக்கிலிருந்து டோட்டல் சிட்டி முழுக்க 88 into 3 shifts 266 டீம்ஸ் இன்னைக்கிலிருந்து நம்ம எஃப்எஸ்டிஸ் கூடுதலா சிட்டில டிப்ளாய் பண்ண போறோம். இதுல ஏற்கனவே இருந்த எஃப்எஸ்டிஸ்ல எல்லாமே ராணுவ படையினரை நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கின்றோம். இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தரை கூட நம்ம வச்சிருக்கின்றோம். இன்னைக்கிலிருந்து இந்த சர்வேலன்ஸ் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்றதுக்காக 266 டீம்ஸ் புதுசா டிஸ்ட்ரிக்ட்ல டிப்ளாய் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம். வருமான வரித்துறையோட எஸ்எஸ்சில இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு ஒவ்வொரு தொகுதிக்குமே அவங்க ஒரு டீம் பண்ணிருக்காங்க. அந்த டீம்ல அவங்க செயல்படுத்துறாங்க. பணப்பட்டுவாடா பண்றதுக்காக தான் மின்வெட்டு அதிகமா. சரி, எஸ்டர்டே நேற்று நைட் அதிகமான அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கால் ரிசீவ் ஆயிருக்கா? முன்னாடி நேற்று நைட்டு பல இடங்கள்ல பண விநியோகம் செய்யப்பட்டிருக்கதா சொல்றாங்க. நிறைய மீடியா கால்ஸ் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கா? சிச்சுவேஷன் இருக்கா? அதிகரிச்சிருக்கா? அந்த பணம் ஏற்படுத்தி பணப்பட்டுவாடா செய்வதாக புகார் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி புகார்? கம்ப்ளைண்ட்ஸ் லாஸ்ட் 2 டேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தேவையான எஃப்எஸ்டிஸ் ரெஸ்பான்சஸ் நம்ம இமீடியட்லி பண்ணிட்டு இருக்கின்றோம்.
எந்தெந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வருதோ அந்தந்த இடத்துல உடனே பறக்கும் படையை அனுப்பிச்சு நம்ம செக்அப் பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கின்றோம். சார், இந்த மின்வெட்டு மூலமா வந்து பணப்பட்ட இதில் கேட்டுக்கோங்க, மின்வெட்டு பற்றி நான் சொல்லுங்க. எவ்வளவு கேஷ் 12 கோடி 70 லட்சம் இப்போ வரைக்கும் நம்ம சாங்ஷன் பண்ணி சீஸ் பண்ணியிருக்கோம் வேரியஸ் இதில். பறிமுதல் செய்யறவங்க மேல அதாவது வச்சிருக்கவங்க மேல பெரிய அளவுல ஒரு நடவடிக்கை இப்போ 12 crores 71 lakhs வந்து வேரியஸ் பிளேசஸ்ல சர்ச் அண்ட் சீசர் மூலமா தான் பறிமுதல் பண்ணியிருக்கோம். இனி அரெஸ்ட் கூட இருக்கு டீட்டெயில்ஸ்.